என்ன பயமா இருக்குது? ஏண்டா பாம்புலாம் இருந்தா இன்ன வரைக்கும் தனிக்குள்ள உட்காந்துட்டே இருக்குமா? கொடுத்துறேன். நமக்கு இவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூலு. அடா அடா அடா. பன்னீர் போட்டும் நம்ம செய்யலாம், பன்னீர் போடாமல் வெறுமனவும் செஞ்சுக்கலாம். சூப்பராக ரெடி. இந்த சிகப்பாக இருக்கிறதுலாம் என்னன்னாக்கா, இவன் சொல்கிறான்னு சொல்லி நீ சாப்பிட்டு ஏதாவது வயிற்றால போயிட போதுடா காரத்துக்கு. அதுக்கும் இந்த கேரம் போர்டு விளாண்டா பொறுமையை நிறைய கற்றுக்குவாங்கடா. எவ்வளோ பிடிச்சிருக்குதுன்னு செண்பக பூவு. லகடான் மஞ்சள் தான் நடவு செய்ய போறேன். ஏன்னா இதுல குக்குமின் அளவு அதிகமா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால எல்லார்கிட்டையுமே வந்து நல்ல ஊட்டமா வர்றது கிடையாது. அது கொடுக்குற சத்து பொருட்களை பொருட்டா போகும்போதே என்னைக்கு ரிட்டனுங்கிறியடி அடியே. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். விகாஸ் தமிழ்லாம் தண்ணியில் குதிக்கிறாங்களாம். எங்கேயும் பெரிய மீன் தொட்டியில் போய் பார்க்கலாம். இவனுக்கு எத்தனை ஸ்விம்மிங் பூல் கட்டி கொடுத்தாலும் பத்தாதுங்க. ஓ ஏனி எங்க வச்சிட்டீங்களா? டே உண்மையாலுமே அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு இது நல்லாவே இருக்குதுடா. ஆமா பசங்க கால் நீட்டமாயிருச்சுல, அதனால பத்தமா இருக்குது. இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டோமாக்கா. இது வட்டமே சுத்திட்டு வர சொல்லிட்டா மேல. அந்த ஏன்டா விகாஸ் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டோட போய் இப்ப என்ன பயமா இருக்குது? ஏண்டா பாம்புலாம் இருந்தா இன்ன வரைக்கும் தனிக்குள்ள உட்காந்துட்டே இருக்குமா? இல்லடா பாம்பு இருந்தா தண்ணிக்குள்ள இருக்காது, ஓடி போயிரு மேல. குதி 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 குதி. நல்லா ஆழமாவே இருக்குது. அங்க கருப்பா இருக்குது பாருங்க. இப்ப குதி. தப்புன்னு அடி வாங்குற சத்தம் கேக்குது. போங்க அப்படி போங்க, உள்ள இருப்ப சகானா. அப்படி போங்க பாரு. ஆமனீச்சா. டேய் விகாசே போ, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டா. நீ வந்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களும் போகுங்கடா. என்னடா பயம்? இப்ப பார்த்தா உங்க மாமா வந்து குதிச்சுருவாரு, உங்க அப்பா வந்து குதிச்சுருவாரு பாரு. நீங்க இங்க இதுல குதிக்கிறீங்கன்னு தெரிஞ்சா. பாரு சொல்ல சொல்ல போதுங்க பாரு. காலை கீழே 3 இடம் நிக்குதுங்க. இந்த இடத்துல ஆளா அந்த மூளையும் மேடா இருக்கும். என்ன அத்தான் சொல்றேன், அந்த திட்டு மேடு எல்லாம் பாறை தான் இந்த இடம். சுத்தம் பண்ணிட்டோமாக்கா சுத்தமா போயிடும், நீட்டா போயிடும். இதே போதும் நமக்கு. இல்ல கடை தண்ணி ஃபுல்லா நப்பிட்டீங்கன்னா நிக்க முடியாது, உங்களுக்கு முழுகிரும். அங்கங்க ஏறால குந்தானி. டே நீங்க இது குதிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா, நான் இந்த இடத்தையும் சுத்தம் பண்ணி கொடுத்துறேன்டா, நல்லா நீட்டா பண்ணி கொடுத்துறேன். நமக்கு இவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூலு. அடா அடா அடா. இந்த தொட்டி கட்டுன்னு தோண்டு தானே உங்க மாமா உருப்படியா கட்டி விட்டுருக்காரு. ஆளின்னு ஒண்ணுக்கு யூஸ் ஆகுற மாதிரி. இதுல நம்ம மீன் விட்டுக்கலாம். ஏண்டா ஒன்னும் ஆகாது. வெளில எடுத்துறோம்ல, டெய்லியுமே தண்ணி எடுக்கிறோம்ல. அது இப்போ வெய்ய காலத்துக்கு டெய்லிக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கட்டுங்கன்னு சொல்லிவிட்டேன். இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக என்ன செய்ய போகிறேன்னா மோமோஸ் தான் செய்ய போகிறேன். பன்னீர் மோமோஸ். பன்னீர் திருகி வச்சாச்சு, முட்டைக்கோஸு, இதுலேயே வந்து பூண்டும் இஞ்சியும் வந்து அப்படியே போட்டு சாப்பரில் போட்டு நல்லா திருகி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, அவ்வளோதாங்க. நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்குதோ இருக்கிற பொருளை போட்டு நம்ம அப்படியே சப்பாத்தி மாவில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்தால் அதுதான் மோமோஸ்.
ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டு பச்சை மிளகா போட்டாச்சு. இது ரெண்டுமே கொஞ்சம் வதங்கட்டும். இந்த மோமோஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க. சும்மா லைட்டாக ஒரு வதக்கணுமா போதும், அவ்வளோதான். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். நிறைய பேர் வந்து அப்படியே பச்சையாகவே போட்டுறாங்க. வெங்காயத்தெல்லாம் வதக்கிறது கூட கிடையாது, அப்படியே போட்டுறாங்க. அதனால் நாம் சும்மா ஒரு வதக்கிக்கலாம். அடுத்த முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். கூடவே கேரட்டையும் போட்டுக்கலாம். பன்னீர் நம்ம கடைசியாக போட்டோமா போதும். போட்டுரு, எல்லாமே போட்டுரு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதுக்கு உப்பு போடணும், பெப்பர் எடுக்கணும். இதுலேயே நம்ம வந்து பூண்டும் வெங்காயமும் அதிலே சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன், ஏன்னா அப்போ தான் வந்து வாய்க்கு தட்டுப்படாதுன்னு. அதனால் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சிருந்தால் கூட போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு. அந்த சோயா சாஸ் இருக்குங்கள, ஒன்று கருப்பாக ஒரு பாட்டில் இருக்கும் பாரு, பேக்கெட்லேயே அது சாது அது. அவ்வளோதான். ஒரு வதக்கிக்கலாம், நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக பெப்பரை போட்டுக்கலாம். நம்ம மிளகாய் தூள் போட்டிருக்கிறோம், அதனால் கொஞ்சம் பெப்பர். என்ன பண்ணாலும் பெப்பர் போட்டிங்கன்னா தான் அந்த வாசம் சூப்பராக அடிக்குங்க. நம்ம ஏதாவது கடைங்களுக்கு போனோமா, எங்கேயாவது ரோட்டோரங்களில் அந்த பக்கத்து கடையில் இதெல்லாம் வந்து இந்த மோமோஸ் செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா அப்போ தான் நமக்கு ஆசையாக இருக்கும் சாப்பிட்லான்னு. அது மாதிரிலாம் பார்த்துட்டு நான் வீட்டில் வந்து உடனே செஞ்சிடணும்னு நினச்சி செய்வேன். இது எப்படி வந்தாலும் சரி, ஆனால் மொத்தம் செஞ்சு சாப்பிட்றணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். போதும், இந்தளவுக்கு இருந்தாக்கா போதும். இந்த முட்டைக்கோஸோடைய வாசம் அடிக்கணும் அப்படியே சாப்பிடும் போது. இப்போ வந்து கொஞ்சமாக டார்க் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம், சும்மா கொஞ்சம் அந்த வாசத்துக்கு. சோயா சாஸ் இல்லைன்னா சோயா சாஸ் ஊற்றாமல் கூட விட்டுறலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி தழை. நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கோங்க. நம்மக்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அப்படியே போட்டு நம்ம செஞ்சு சாப்பிடுங்க. இருக்கிறத வச்சு செஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோதான். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு யார் கேட்க போகிறாங்க? அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இதுக்கு எடுத்து வச்சாலாம். இதுக்கப்புறமே கடைசியாக நம்ம வந்து பன்னீரை போட்டுக்கலாம். அப்போ தான் பன்னீர் வந்து கரையாமல் அப்படி நல்லா வாய்க்கு தட்டுப்படுற மாதிரி வரும். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து சப்பாத்தி மாவு பண்ணுற மாதிரி மைதா மாவு பிணைஞ்சிக்கணும். இப்போ நம்ம பன்னீர் இது கூட கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க. பன்னீர் போட்டும் நம்ம செய்யலாம், பன்னீர் போடாமல் வெறுமனவும் செஞ்சுக்கலாம். ஒரு சின்னதான ஒரு ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறாங்க, ஆனால் அது செய்கிறதுக்கு இந்த டேபிளே எவ்வளோ குப்பை ஆயிடுச்சு இல்லைங்களா? அதுதான். இப்போ அந்த ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. மைதா மாவில் மாவு வந்து பிணைஞ்சிட்டேன் பாருங்க. நல்லா கொஞ்சம் சாஃப்டாக மாவு பிணைஞ்சி வச்சுருங்க. ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சுருங்க. இப்போ பாருங்கள், அது எல்லாத்தையுமே மோமோஸ்க்கு எல்லாம் உள்ளே பேக் பண்ணிவிட்டேன் நான். எப்பவும் போல தான் சமோசாவுக்கு எப்படி உள்ளே மாவை வச்சு நம்ம உருட்டுறோமோ அப்படியே தான் உருட்டணுங்க. பாருங்கள், இது பாரு, நான் குட்டி குட்டி சப்பாத்தி சுடலாம் அப்படின்ட்டு ஒரு இது ஒன்று வாங்கினேன். குட்டி சப்பாத்தி சுடுற மெஷின் ஒன்று வாங்கினேன். அது காட்டுறேன் உங்ககிட்ட. இப்போ அது காட்டுறதுக்காகவே தான் எடுத்து வச்சுருக்கேன். மினி சப்பாத்தி மேக்கர் அதுக்கு பேர். ஆனால் அதுலாம் செஞ்சோமாக்கா இவங்களுக்கு நான் 50 சுடணும் ஒரு நேரத்துக்கு. காலையிலேயே சுட ஆரம்பிச்சுனா தான் சரியாக இருக்கும். இதுதான் வந்து வாங்கினேன். ஆனால் இது வந்து நீங்கள் சின்ன குழந்தைங்களாம் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா இது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி மாவே உருட்டிட்டு இதில் நம்ம செஞ்சு குட்டி குட்டி சப்பாத்தியாக சுட்டு கொடுக்கலாம். இது எதுக்கு வாங்கணும்னா என் பையனுக்கு வந்து ஸ்கூலுக்கு சுற்றுறதுக்கு. இது இன்னும் ஒரு வருஷத்துக்கு தோசை செய்யணும்ன்றாங்களா? சப்பாத்தி செய்ய வந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக சப்பாத்தி போட்டு ஏமாத்திடலாம். எப்படி என் பையன் உடனே முறைக்கிறான், பார்க்குறான். நான் இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே நீங்கள் இப்படியே பண்ணிட்டு வந்தோம். நல்லா பெரிய சப்பாத்தியாக உருட்டி இது பண்ணமாக்கா பாருங்கள், ரவுண்ட் ரவுண்டாக வந்துருச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இது வந்து மைதா மாவுங்கிறதுனால இப்படி வருது. ஆனால் உங்களுக்கு சப்பாத்திக்கு சூப்பராக வரும். எப்படி குட்டி குட்டி சப்பாத்தியாக ஒரே மாதிரியே வரும்ல நமக்கு. இது ஆஃப் நீலா அப்படி. இது எதுக்கு செஞ்சேன்னா, இப்போ மோமோஸ் எடுத்து இந்த மாதிரி செஞ்சேன். ஆனால் இதில் செஞ்சோமா ரொம்ப லேட் ஆகும். அதனால் நம்ம நீங்கள் இதெல்லாம் செய்வேன்னா இந்த மினி சப்பாத்தி மேக்கர் வேணுனாக்கா நான் இதனுடைய லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு, சரிங்களா? ஸ்டீலில் ஒரு 100 ரூபாய்க்கு கீழே தான் இருந்துச்சு. இது 80 ரூபாய் 90 ரூபாய் தான் வாங்கினது. ஆனால் இது நல்லா யூஸாக இருக்கும் இது, சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மோமோஸ் செஞ்சலாம். நல்லா லேஸாக பண்ணிக்கோங்க. அதுவும் அந்த கடைகளில் விற்கிற அந்த அது என்னடா மேக்கர் ஒரு பேப்பர் மாதிரி விற்பாங்க,
சமோசா சீட், அது கடையில் விற்கிற சமோசா சீட் வாங்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக போயிடும். அப்படியே கண்ணாடியாட்டம் வரும். நம்ம வந்து வாங்கல, திடீர்னு தான் அந்த பையன் கேட்டுச்சு, அதனால் நம்ம அப்படியே வச்சு அப்படியே சாரீ கொசுவும் பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி சேஃப் வருதோ அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு தரோம், எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க. பாருங்கள், செஞ்சு கொடுத்தா போதும், அவ்வளோதான். இதை வச்சுட்டேன். இப்போ இது ரெண்டையுமே நம்ம எடுத்து இதில் வச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன், அதெல்லாம் வச்சுட்டோம். அடியில் வச்சாச்சு, இது கொஞ்சம் வச்சாச்சு. இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. இதான் அவ்வளோதான். அடுப்பை பெருசு பண்ணிடலாம். கொஞ்ச நேரத்தில் வெந்துடும், நல்லா ஆவி வந்தோடனே வெந்துடும். இதுக்கு வந்து நம்ம சாஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சாஸ் வச்சு தொட்டு சாப்பிடல. இந்த அது என்ன சாஸ்ரா, அது தந்தூரி சாஸ், அது தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சட்னி கொஞ்சம் தக்காளி சட்னி அரைச்சமாவும் நல்லா இருக்கும். இப்போ டைம் இல்லை எனக்கு, அதனாலதான் வெறும் மோமோஸ் மட்டும் செஞ்சு கொடுக்குறேன். சாஸ்ல அவங்க தொட்டு சாப்பிட்டுக்கிறதா சொல்லிட்டாங்க பசங்க. ஓகே, வேகட்டும். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த செகப்பா இருக்கிறதுலாம் என்னன்னாக்கா, நம்ம விகாஸ் தம்பி வந்து இதுக்கு இதெல்லாம் வந்து சாஸ் போட்டுருக்காரு. இது பேர் இங்கே பேர் இதெல்லாம் நாம் பண்ணினது, அதான் அவர் பண்ணினது. நல்லா வெந்து போச்சு பாருங்க, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. எடுத்துட்டு வச்சிடலாம். சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து இன்றைக்கி டெஸ்ட்டு பண்ணி யார் சொல்ல போகிறாங்கன்னா நம்ம சர்வேஸ். அவன் வந்து சாஸை உள்ளே போட்டு செஞ்சான் இல்லைங்களா, அதுக்கு வந்து என்ன பண்ணுறான், ஏதோ ஒன்று கந்தரகோலம் பண்ணுறான். என்னடா பண்ணுற, மறுபடியும் கூட எண்ணெயில் போட்டு உருட்டுற, ஃப்ரை பண்ணுறோம் தீவா. இந்த பையன் அடங்காதுங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு 2 கொண்டு போய் கொடுக்கலாம். ஓகே, இதெல்லாம் கொண்டு போய் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டு வரேன். என்ன சாஸ் என்னடா தம்பி சர்வீஸ் பண்ணுது, சூப்பராக இருக்குதா? சட்னி கொஞ்சம் அரைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கு இல்லைடா? சட்னி அரைக்க மட்டும் டைம் இல்லாமல் போச்சு, அதான் சட்னி அரைக்கல. இது வெறுமனையாகவே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லை, உள்ளே வந்து பண்ணி இருக்கிறதுனால சூப்பர். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எங்களுக்கு மோமோஸ். அப்படி போட்டு பெரட்டிக்கிடு, அப்புறம் அப்படிதான் நல்லா இருக்கும். அவன் பெரட்டுற மாதிரி பெரட்டி தான் அப்படியே அருமையாக்குதா? இது மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தாதான் அது நல்லா இருக்குதுன்னா ஒரு உமா அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுப்பான். இல்லைன்னா சும்மா கேட்டோம்னா எப்பவுமே உமா கொடுக்கவே மாட்டான். ஏங்க ஏண்டா இப்படி செக்கச்சவேனுக்குது, இது என்னடா இப்படி சாப்பிட வச்சுக்கிற? சாசை மேலே போட்டு குட்டி இப்படியாட்டே இவன் சொல்றான்னு சொல்லி நீ சாப்பிட்டு ஏதாவது வயிற்றால போயிட போகுதுடா காரத்துக்கு. அதுக்கும் இது வந்து கரண்டில உடைச்சு போட்ட சாஸ் இப்படிதான் இருக்கும். இது வந்து தந்தூரி மோமோஸ். அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சாஸ் இது மோமோஸ் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. ஆனால் விக்காஸ் செஞ்சு கொடுத்தது சாப்பிட்டினா வயிற்றால போயிடும். என்ன கேட்கக்கூடாது, சாஸை கூட நக்கி போகிறோம். தினமுமே செல்ஃபோனை பார்க்குறது, டிவியில் கேம் விளாடுறது, இந்த வேலை தான் பண்ணுறான் அப்படின்ட்டு கேரம் போர்டு எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சார். இனிமேல் டெய்லி நம்ம 2 பேரும் கேரம் போர்டு விளாட்லாண்டா அப்படின்ட்டு அப்பாவும் பையனும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா சூப்பராக விளையாடுவாருடா. நீங்க தான் விளாண்டுக்கிறியா? எங்க அப்படியா? ஓ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் விழுந்துருக்கோம். இவ்வளவு நேரம் நான் தான் போட்டுட்டு இருந்தேன், வெறும் காயின் அடிக்காம இதுக்குள்ளேயே தான் விழுந்துட்டு இருந்துச்சு. இந்த கேரம் போர்டு விளையாண்டா பொறுமையை நிறைய கத்துக்குவாங்கடா. பரவாயில்லையே. இது விளையாடுற நேரம் எப்ப? மணி 9. என்ன பண்ணுறதுனே தெரியல இவங்களுக்கு, அதனால போர் அடிக்குதுன்னு இப்போ வந்து கேரம் போர்டு எடுத்து வச்சுருக்காங்க விளையாடுறதுக்கு. ஓ, விழுந்துருச்சு. நம்ம வீட்டில் பூத்துருக்கிற அந்த செண்பகம், பிங்க் கலர் செண்பகப்பூ, இது பாருங்களேன், பூ எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. தலைக்கெலாம் வைக்க முடியாது, சும்மா அழகுக்கு தான் செடியில் வைக்க முடியும். அடுத்த மொக்கு பாருங்க விட்டுருக்குது, சூப்பராக இருக்குல்ல? இன்னைக்கு பறித்து காட்டுறேன், முழுசா பறிச்சிட்டேன். ஆனால் அது போகிற மேலே போகிற கொழுந்தையும் ஜெயிக்கி பறிச்சிட்டேன்.
என்னம்மா போகுது? எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு செண்பக பூ. செண்பக பூனா ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அந்த ஆரஞ்சு கலர் சைஸ் சின்னதா இருக்கும்னு நினைச்சேன். இது என்னன்னா எவ்வளவு பெருசு தாமரை பூ சைஸ் வந்துருக்குது இல்ல. மஞ்சள் இது வந்து லகடான் மஞ்சள். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த வருஷம் நாங்கள் மஞ்சள் எதுவும் போடல அப்படின்னு சொல்லி சொன்னல. அதனால தான் கொஞ்சம் காட்டுக்கு மண் கொட்டியிருக்கிறோம். கொஞ்சம் புதுசாக மண் கொட்டி காட்டில் இன்னும் கொஞ்சம் எருவு கொட்டி கொஞ்சம் காட்டை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அடுத்த வருஷம் மஞ்சள் போட்டுக்கலான்னு. ஆனால் அந்த மண் கொட்டின காட்டில் வந்து புதுசாக நடவு செய்ய போகிறது என்னென்னா, இந்த வருஷம் நான் நடவு செய்யலான்னு இருக்கிறேன். இந்த லகடான் மஞ்சள் தான் நடவு செய்ய போகிறேன். ஏன்னா இதில் குக்குமின் அளவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நாமளும் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு. ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஊரில் வந்து அவ்வளோ அதிகப்படியாக விளைச்சல் கொடுக்கறதில்ல. இப்போ ஒரு கிழங்கு வச்சா நல்லா இவ்வளோ பெருசு ஒரு 2 கிலோ பக்கமாக காய்ச்சிரும் நம்ம கிழங்கா இருந்தால். ஆனால் அந்தளவுக்கு ஈல்டு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படின்னு தெரியல. இப்போ இதை நான் நடவு செஞ்சு இதில் உற்பத்தி ஆகிற கிழங்குங்களை தான் அடுத்த வருஷத்துக்கு நம்ம தோட்டத்துக்கு போடலாம் அப்படின்ட்டுக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு குறைஞ்சபட்சம் 40-50 கிலோ தேவைப்படுது. அதனால அவ்வளவு நான் கடையில் விதை மஞ்சளாக வாங்கணும்னா எனக்கு வந்து கட்டுப்படி ஆகாது இல்லைங்களா. அதனால தான் இருக்கிற இந்த மஞ்சளை வந்து இந்த ஒரு 5 கிலோ மஞ்சளை நான் நடவு செஞ்சு அதில் உற்பத்தி ஆகிறத எடுத்து அதுக்கு அந்தாண்ட வருஷம் நம்ம விதை மஞ்சளாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை அந்த லகடான் மஞ்சளை வந்து நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு. அதனால தான் வாங்கி பிடிச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ இது என்ன பண்ணணுன்னாக்கா, மேலே வந்து சாக்குப்பை இருக்கு இல்லைங்களா, ஈரப்படுத்தி சாக்குப்பையை வந்து போட்டு மூடி வச்சிடணும் ஒரு நிழல் பாங்கான இடத்துல. அந்த அப்பப்போ ஒரு 4 நாளைக்கு ஒரு ட்ரிப் தண்ணி தெளிச்சு விட்டோமாக்க இந்த மஞ்சள் வந்து முளைப்பு வர ஆரம்பிச்சிடும். இதுவே ஆட்டோமேட்டிக்காக முளைப்பு வருது பாருங்களா. இதெல்லாம் முளைப்பு தான். இதுவே கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக தான் வைப்போம் நாங்கள். அதனால் இந்த மஞ்சளை நம்ம உற்பத்தி பண்ணிடலாம். அடுத்த வருஷம்லாம் நம்ம இது பாருங்க, ஒருத்தர்கிட்ட வாங்கினதுல நல்ல முத்தி நல்ல விளைச்சலாக இருக்குது பாருங்க. இன்னொருத்தர்கிட்ட வாங்கினா அது பாருங்க எவ்வளோ சன்னதனமாக அவங்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதனால எல்லார்கிட்டையுமே வந்து நல்லா ஊட்டமாக வர்றது கிடையாது. அது கொடுக்குற சத்து பொருட்களை பொறுத்தா நல்லா வர்றது. அதனால பார்க்கலாம். நம்ம புது மண்ணு கொட்ட போகிறோம், எருவுலாம் கொட்ட போகிறோம். அதனால வந்து எப்படி வருதுன்னு தெரியல, பார்த்துடலாம். இந்த மஞ்சளை வச்சு நடவு செய்யும் போது காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இதை கொண்டு போய் இப்போ சாகுப்பை போட்டு மூடி வச்சிடறேன். சாகுப்பை இல்லைன்னா துணியாவது டவல் மாதிரி மொத்தமாக இருக்கிறத எடுத்து போட்டு மூடி வச்சிருங்க. தண்ணி 4 நாளைக்கு ஒட்டு தெளிச்சு விடுங்க. உங்களுக்கு முளைப்பு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே ஓகே. அப்புறம் அவங்களே வந்து அந்த நம்ம இதில் மரபு சந்தையில் இருக்கிறீங்கன்னா எனக்கு வந்து வெள்ளை வெங்காயம் கொடுத்து விட்ருக்காங்க. நீங்கள் வந்து ஊனி வைங்கக்கா உங்களுக்கு வரும், எப்படி வருதுன்னு பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கா. அப்படி இதையும் வந்து ஒரு பக்கம் ஊனி விடலாம். வெள்ளை வெங்காயம் தம்பி எது கொடுத்தா அப்படின்னு தெரியல. ஆனால் நான் இது முளைக்க தான் வைக்க போகிறேன். ஏன்னா இது மட்டும் வச்சு நம்ம சமைச்சு ஒரே நாளில் சமைச்சு என்ன பண்ண போகிறோம் இது. அதுக்கப்புறம் தக்காளிலேயே மஞ்சள் தக்காளி பெரிய தக்காளியாக கொடுத்துருக்கா. அப்படி நீங்கள் போடுங்க அப்படின்னு. அப்புறம் இது வந்து கொடி தக்காளி போல் இருக்குது. இதெல்லாம் எனக்கு கொடுத்துட்ருக்கா அப்படின்னு தம்பி. அதனால் போட்டு விடலாம் எல்லாத்தையுமே. ஓகே, விதைகள் எது கொடுத்து மக்காச்சோளம் எப்படி ஏதோ கலர் கலராக இருக்குது அப்படின்னு சொல்லி மக்காச்சோளம் கொடுத்துருக்கா. அப்படி சிகப்பு மக்காச்சோளம் கொடுத்துருக்கா. அப்படி அப்புறம் தண்டுக்கீரை. இந்த தண்டுக்கீரை என்னன்னாக்கா, நமக்கு நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க நினைக்கிறேன் நான். கீரை பொறி உருண்டையாட்டம் பிடிச்சிருவாங்க. கீரை விதைய பொறி உருண்டை மாதிரி பிடிச்சிருவாங்க இல்லைங்களா, அந்த தண்டுக்கீரை தான் இது. நம்ம கீரை விதையை போட்டு விதையை உற்பத்தி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இன்னைக்கு எனக்கு வந்து டியூட்டி என்னென்னா, இந்த மஞ்சளை பதப்படுத்தி வைக்கிறது தான் என்னோட டியூட்டி. போலாமா? வினிஷா பொண்ணு இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறாங்க. திங்கக்கிழமை காலையில் தான் கிளம்புனா. அவள் காலைல கிளம்புறாங்கிறதுக்காகவே மட்டன் எடுத்துகிட்டு வந்தார். மட்டன் செஞ்சு குழம்பு வச்சு இட்லி சுட்டு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு போகிறதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் விளையாடுறேன் அப்படின்ட்டு என் தம்பி கூட விளையாண்டுட்டு இருந்தா. அதுக்குள்ளே நான் பேக்கிங் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் நானுமே. போகும்போதே என்னைக்கு ரிட்டனுங்கிறியாடி அடியே? நிஷா ஃபோன் பண்ணு, நாங்கள் இந்த இடையில வரோம். எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது அதுக்கப்புறமேட்டு வரேன்.
அது என்னவோ தெரியலைங்க, எல்லா பொண்ணுங்களுக்குமே அம்மா வீட்டிலேருந்து அங்கே வந்து மாமியார் வீட்டுக்கு போகிறதுனாலே ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அங்கே ஆனால் அவங்க எதுவுமே சொல்கிறது கிடையாது, ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. ஆனால் இருந்தாலுமே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நானுமே அப்படிதாங்க, கல்யாணம் பண்ண புதுசுலாம் அதுவும் வருஷா பிறக்கிற வரைக்குமே அப்படி தான் எனக்குமே இருந்துச்சு. கொஞ்ச நாள் போக போக தான் அதுக்கப்புறம் பழக்கம் ஆணுச்சு. அதே மாதிரி தான் இவளுக்கும் கொஞ்ச நாள் போனால் எல்லாம் சரியாக போயிடும். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம்.